இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை சிந்தனைக்கு லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 - 11 முடிய கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பேதுரு, அவருடைய சகோதரர் அந்திரேயா, அவர்கள் அருகிலேயே யோவான், யாக்கோபு இவர்கள் மீன் பிடித்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் இயேசு அங்கு வருகிறார். மக்கள் அவருடைய வார்த்தையை கேட்க திரளாக கூடுகிறார்கள். போதிக்கிறார். ஆழ தள்ளி கொண்டு போய் வலையை வீசி என்று சொல்ல வலையை வீசினார் பேதுரு. பெரிய மீன்பாடு கிடைத்தது. இந்த மீன்பாடு கிடைத்த உடனே அந்த அதிர்ச்சியில், அந்த அதிசயத்தின் விளைவாக கடவுள் இந்த நாள் வரையும் தன்னுடைய சீடர்களாக்கி கொள்ளுகிறார். அவருக்கு ஒரு திட்டம் உண்டு இல்லையா? இந்த நற்செய்தி பகுதியில் நான் இப்படி சிந்தித்து பார்க்கிறேன் ஒரு வரியை. அதாவது, அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் கடற்கரையில் இருக்கிறார். நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அவர் கரையிலிருந்து படகை சற்றே தள்ளும்படி அவரிடம், பேதுருவிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். இந்த வரியை இப்படி சிந்தித்து பார்த்தால் என்ன? கரையிலிருந்து சற்றே தள்ள சொல்லி அந்த படகில் இருந்து கொண்டு போதிக்கிறார். கரை இந்த உலகம் என்று வைத்துக் கொள்வோம். உலகத்திலிருந்து நாம் சற்று தள்ளி இருந்தால்தான் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. யோவான் நற்செய்தி 17-14. நான் உலகத்தை சார்ந்தவனாக இராதது போல் நீங்களும் உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அப்படி சார்ந்து இல்லாமல் நாம் கடவுளோடு, தண்ணீரின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் இந்த உலகம் படைக்கப்படுகிறது. கடவுளோடு நாம் தனித்து இருந்தால் மற்றவர்களுக்கு கற்பிக்க நமக்கு தெய்வீக கருணையும் தெய்வீக ஆற்றலும் கிடைக்கிறது. நாமும் இந்த உலகத்தினால் கரைபட்டு விட்டால் நம்மால் போதிக்க தகுதி இல்லை. ஆகையினால் போதிக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இன்டெகிரிட்டி என்று சொல்லுகிறார்களே, அது மிக மிக முக்கியமானது. நன்னடத்தை நம்முடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்தமாக நம்முடைய வார்த்தை, செயல் அனைத்திலும் நம்மிடம் இருக்கின்ற நல்ல குணம், நம்பத்தகுந்த குணம், அது மிக முக்கியமானது. நம்மை எப்பொழுது இந்த உலகம் கண்டுகொள்ளும், அல்லது இந்த உலகம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளும், அல்லது இந்த உலகம் நம்மால் கற்பிக்கப்படும், உலகத்திலிருந்து நாம் தள்ளி தூர இருந்து கொண்டு கடவுளோடு தனியாக தங்கி கொண்டு கடவுளை போதிக்க வேண்டும். நன்னடத்தை உள்ளவர்களாக இருந்தால் நாம் கடவுளோடு இருக்கிறோம். நாம் கடவுளோடு இருந்தால் நமக்கு போதிக்க திராணி உண்டு. நம்மிடம் இருக்கிற பெரிய குறையே, நாம் அசுத்தத்திலே இருந்து கொண்டே மற்றவர்களுக்கு நாம் அறிவுரை சொல்லுவது, மற்றவர்களுக்கு வழிகாட்டுவது. நம்மிடமிருந்து என்ன பிறக்கும்? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்களுடைய தகுதியின்மையை பாராமல் நீர் எங்களை சொந்த பிள்ளைகளாக, மக்களாக ஆக்கி கொண்டீர். உம்முடைய பேர் இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்தை தொடர்ந்து அனுபவிக்கவும், இரக்கத்தின் அரியணையாகிய உம்முடைய வான்வீட்டிற்கு நாங்கள் வருவதற்கும் நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உம்முடைய அளவற்ற அன்பு, அளவற்ற இரக்கம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. உலகத்தை சார்ந்தவராக நாங்கள் வாழாமல் உலகிற்கு உம்முடைய சாட்சிகளாக வாழ எங்களுக்கு அருள்தாரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.